ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லடாக்கில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்காங் லேக்கில் இருக்கோங்க. நேற்று நைட்டு ஒரு வேலை எப்படியோ நம்ம வந்து பேங்காங் லேக் வந்து ரீச் பண்ணிட்டோம். நைட் நேரத்தில் வண்டி ஓட்டுறது எவ்வளோ பெரிய ரிஸ்க்குங்கிறது நேற்று தான் தெரிஞ்சுங்க லே ஏரியாவில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பிங் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது, ஆஃப்லைன் மேப்பு. நாங்கள் போட்ட பேங்காங் லேக்கு பேங்காங் வில்லேஜ் காட்டிடுச்சு. நாங்கள் அங்கே போயிட்டு ஒரு கார் கேட்டதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, இது இங்கே இல்லைப்பா, இன்னும் 10 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குது போப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவரே கூப்பிட்டு வந்து அந்த டேர்னிங் வரைக்கும் விட்டுட்டு போனாப்புல. இல்லை அப்படின்னா நாங்கள் பேங்காங் வில்லேஜ் தாண்டி ரோடு போகுதுன்னு போயிட்டே இருந்திருப்போம். எங்கேயும் போர்டும் இல்லை, ஹிந்தியில் எழுதிச்சோம், ஹிந்தி படிக்க தெரில. ஸோ வந்து சரியான ரிஸ்க் ஆகி போச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டு 9 மணிக்கு பேங்காங் லேக் ரீச் பண்ணும்போதே முன்னாடியே ஒரு அண்ணா வந்து பார்த்துட்டு ரூம் வேணுமான்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னும் அவர் கொடுத்த ரூமில் நாங்கள் அப்படியே ஸ்டே பண்ணிட்டோங்க. இந்த ரூம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees காஸ்ட் வருது. வித் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நேற்று 100 ரூபா தான் என்கிட்ட வாங்கினாங்க. ஆனால் அவ்வளோ நிறைய சாப்பாடு போட்டாங்க. கடைசி கஸ்டமர் நாங்கள் அப்படிங்கிறக்கிட்டே நிறையா சாப்பாடு போட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. நைட்டு 9:30 மணி பார்த்தீங்கன்னா மணி இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணி ஆச்சுங்க. இப்போ நம்ம இங்கேருந்து பேங்காங் லேக் கீழே நம்ம போகிறோம். பேங்காங் லேக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தெரிஞ்சது. இங்கே தான் வந்துட்டு நண்பன் படம் ஷூட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது கடைசி சீனு. அந்த சீன் இங்கே தான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி 3D கிட்ஸும் இங்கே தான் எடுத்திருக்காங்க. கீழே வந்து அதுக்கான ஸ்கூட்டர்ஸ் அது எல்லாமே வச்சுருக்காங்க, ஷூட்டிங் ஸ்பாட் அப்படிங்கிறங்காட்டி. ஸோ நம்ம அதை போய் பார்த்துட்டு இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உம்மிங்லா போகிறோங்க. நம்ம இங்கேருந்து உம்மிங்லா போனால் நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஹான்லே போனோம். ஹான்லே 160 kilometers. அங்கே போயிட்டு அங்கேருந்து 30 kilometers சம்திங் வருதுங்க நாங்கள் உம்மிங்லா. ஸோ கிளியராக தெரில, ஹான்லே போனால் தான் என்ன அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மெமரி கார்டு வந்து கரெக்ட் ஆகி போச்சுங்க. கரெக்டாக ஆயிடுச்சுன்னா ஃபார்மேட் மாறி போச்சு. நம்ம பேங்காங் லேக் வர வரைக்கும் இருந்தது. ஸோ டூபுக் வரைக்கும் என்னால் போய் எந்த வீடியோஸ் எடுக்க முடியாது. டூபுக் போயிட்டு புது மெமரி கார்டு வாங்கி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்னால் வந்து வீடியோஸ் கன்னியூவாக எடுக்க முடியும், மோட்டோ விளாக் எடுக்க முடியும். நம்ம வாங்கின கன்னியாகுமரியில் ஒரு 40 ரூபாய்க்கு ஒரு கார்டு வாங்கணும் பார்த்தீங்களா, அதுதாங்க பஞ்சாயத்து பண்ணி விட்டுருச்சு. என்ன மெமரி கார்டு போட்டாலும் அது ஃபார்மேட்டை மாற்றி விட்டுது, கரெக்ட் பண்ணி விடுது. சரியான டென்ஷன் ஆயிடுச்சு. நேற்றெல்லாம் வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ரோட்டில் வந்தோம். ஆனால் எல்லாமே போயிடுச்சு. ஓகேங்க, பார்த்துக்கலாம். நம்ம வந்து இப்போது பேங்காங் லேக் போயிட்டு அங்கேருந்து நம்ம டூபுக் போயிட்டு மெமரி கார்டு வாங்கிட்டு நம்ம வந்துட்டு இங்கே போகலாங்க, உம்மிங்லா போகலாங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி 4 பேருக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். வீடியோக்குள்ளே போகலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லடாக்கில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்காங் லேக்கில் இருக்கோங்க. நேற்று நைட்டு ஒரு வேலை எப்படியோ நம்ம வந்து பேங்காங் லேக் வந்து ரீச் பண்ணிட்டோம். நைட் நேரத்தில் வண்டி ஓட்டுறது எவ்வளோ பெரிய ரிஸ்க்குங்கிறது நேற்று தான் தெரிஞ்சுங்க லே ஏரியாவில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பிங் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது, ஆஃப்லைன் மேப்பு. நாங்கள் போட்ட பேங்காங் லேக்கு பேங்காங் வில்லேஜ் காட்டிடுச்சு. நாங்கள் அங்கே போயிட்டு ஒரு கார் கேட்டதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, இது இங்கே இல்லைப்பா, இன்னும் 10 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குது போப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவரே கூப்பிட்டு வந்து அந்த டேர்னிங் வரைக்கும் விட்டுட்டு போனாப்புல. இல்லை அப்படின்னா நாங்கள் பேங்காங் வில்லேஜ் தாண்டி ரோடு போகுதுன்னு போயிட்டே இருந்திருப்போம். எங்கேயும் போர்டும் இல்லை, ஹிந்தியில் எழுதிச்சோம், ஹிந்தி படிக்க தெரில. ஸோ வந்து சரியான ரிஸ்க் ஆகி போச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டு 9 மணிக்கு பேங்காங் லேக் ரீச் பண்ணும்போதே முன்னாடியே ஒரு அண்ணா வந்து பார்த்துட்டு ரூம் வேணுமான்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னும் அவர் கொடுத்த ரூமில் நாங்கள் அப்படியே ஸ்டே பண்ணிட்டோங்க. இந்த ரூம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees காஸ்ட் வருது. வித் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நேற்று 100 ரூபா தான் என்கிட்ட வாங்கினாங்க. ஆனால் அவ்வளோ நிறைய சாப்பாடு போட்டாங்க. கடைசி கஸ்டமர் நாங்கள் அப்படிங்கிறக்கிட்டே நிறையா சாப்பாடு போட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. நைட்டு 9:30 மணி பார்த்தீங்கன்னா மணி இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணி ஆச்சுங்க. இப்போ நம்ம இங்கேருந்து பேங்காங் லேக் கீழே நம்ம போகிறோம். பேங்காங் லேக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தெரிஞ்சது. இங்கே தான் வந்துட்டு நண்பன் படம் ஷூட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது கடைசி சீனு. அந்த சீன் இங்கே தான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி 3D கிட்ஸும் இங்கே தான் எடுத்திருக்காங்க. கீழே வந்து அதுக்கான ஸ்கூட்டர்ஸ் அது எல்லாமே வச்சுருக்காங்க, ஷூட்டிங் ஸ்பாட் அப்படிங்கிறங்காட்டி. ஸோ நம்ம அதை போய் பார்த்துட்டு இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உம்மிங்லா போகிறோங்க. நம்ம இங்கேருந்து உம்மிங்லா போனால் நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஹான்லே போனோம். ஹான்லே 160 kilometers. அங்கே போயிட்டு அங்கேருந்து 30 kilometers சம்திங் வருதுங்க நாங்கள் உம்மிங்லா. ஸோ கிளியராக தெரில, ஹான்லே போனால் தான் என்ன அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மெமரி கார்டு வந்து கரெக்ட் ஆகி போச்சுங்க. கரெக்டாக ஆயிடுச்சுன்னா ஃபார்மேட் மாறி போச்சு. நம்ம பேங்காங் லேக் வர வரைக்கும் இருந்தது. ஸோ டூபுக் வரைக்கும் என்னால் போய் எந்த வீடியோஸ் எடுக்க முடியாது. டூபுக் போயிட்டு புது மெமரி கார்டு வாங்கி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்னால் வந்து வீடியோஸ் கன்னியூவாக எடுக்க முடியும், மோட்டோ விளாக் எடுக்க முடியும். நம்ம வாங்கின கன்னியாகுமரியில் ஒரு 40 ரூபாய்க்கு ஒரு கார்டு வாங்கணும் பார்த்தீங்களா, அதுதாங்க பஞ்சாயத்து பண்ணி விட்டுருச்சு. என்ன மெமரி கார்டு போட்டாலும் அது ஃபார்மேட்டை மாற்றி விட்டுது, கரெக்ட் பண்ணி விடுது. சரியான டென்ஷன் ஆயிடுச்சு. நேற்றெல்லாம் வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ரோட்டில் வந்தோம். ஆனால் எல்லாமே போயிடுச்சு. ஓகேங்க, பார்த்துக்கலாம். நம்ம வந்து இப்போது பேங்காங் லேக் போயிட்டு அங்கேருந்து நம்ம டூபுக் போயிட்டு மெமரி கார்டு வாங்கிட்டு நம்ம வந்துட்டு இங்கே போகலாங்க, உம்மிங்லா போகலாங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி 4 பேருக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். பேங்காங் லேக்கு தண்ணியோட பியூர்னஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்பா செம்ம கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க தண்ணி. நம்ம தொட்டு பார்த்தோன்னு வைங்களேன்,
ஃபார்சன் ஆகுதுங்க. கையை விரைக்கிற அளவுக்கு தண்ணி சில்லுன்னு இருக்கு. சுற்றி மவுண்டெயின்ஸுங்க, மவுண்டெயின்ஸை சுற்றி இந்த மாதிரி வாட்டரு பாருங்களேன். நம்ம தண்ணிக்குள்ளே இறங்கி நிற்கிறோம், அதாவது தண்ணி அந்தளவுக்கு பியூராக இருக்குது. Priva? Downside. Why are you taking up? குளிக்க யாரும் ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பாக நம்ம வந்து பாடி ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆயிரும், அந்த அளவுக்கு இருக்குது. உள்ளே குளிச்சுட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆயிருங்க. அந்த முட்டாள்தனை யாரும் பண்ணாதீங்க. உள்ளே இறங்கணும் பாருங்கள், யாருமே வந்து உள்ளுக்குள்ளே எங்கேயுமே இறங்கியிருக்க மாட்டாங்க. நான் கூட பாருங்கள் இந்த பூட்ஸை போட்டு தான் நான் கீழே இறங்கியிருக்கேன். ஸோ வந்துட்டு தண்ணிக்குள்ளே இறங்க யாருமே ட்ரை பண்ணாதீங்க. ரொம்ப 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 ஜில்லுன்னு இருக்குது. இன்னொன்று சொல்ல போனோன்னா ஒரு வருத்தமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம டிஸ்கித்துலேருந்து பேங்காங் வந்தோம். முழுக்க அந்த ஃபுட்டேஜ் போயிடுச்சுங்க, நம்ம கையை விட்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட 7-8 வாட்டர் கிராசிங் எடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் யாருமே இல்லாத ரோட்டில் நைட்டு அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணி வந்தாங்க. செம்ம அட்வென்ச்சராக இருந்துச்சு. எல்லாமே போச்சுங்க, ஃபுட்டேஜ் முழுக்க போச்சு. GoPro 9 சொதப்பி விட்டுருச்சுங்க. இங்கே வந்து என்னோடய மேக் புக்கில் நான் போட்டு பேக்கப் எடுக்கலான்னு எடுத்தேன். அந்த 120 ரூபாய்க்கு நம்ம ஒரு கார்டு வாங்கணும் பாருங்கள், அது கரெக்டாக பேங்காங் லேக்கில் வந்து சொதப்பி விட்டுருச்சு. ஆல்ரெடி டிஜி ஆஸ்மா ஆக்ஷன் கேமராவில் எடுத்த ஃபுட்டேஜும் போயிடுச்சு. இந்த ஃபுட்டேஜ் சுத்தமாக போயிடுச்சுங்க. அவ்வளோ சூப்பரான ஃபுட்டேஜ், மலைகள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஃபுட்டேஜுமே அப்படியே போயிடுச்சு. நான் இப்போதைக்கு அந்த மெமரி கார்டை ஃபார்மேட் அடிக்கலை. நான் இங்கே வந்து மும்பை ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன், ஐடி ஃப்ரெண்ட்ஸு. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த மெமரி கார்டு எதுவும் பண்ணாதீங்க, பார்ட்டிஷன்லாம் காட்டுது, டேட்டாஸ் இருக்கிற மாதிரி காட்டுது, ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்ஸ் நான் வந்து தமிழ்நாடு போனதுக்கப்புறம் தான் வந்து அந்த ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு எடுக்க முடியுமா அப்படிங்கிறத நான் பார்க்கணும். எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் 50% ஃபுட்டேஜாவது உங்களுக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ தூரம் உழைப்பு போட்டு வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா GoPro 9 அதோட வேலையை செஞ்சுது. அந்த 120 ரூபா காட்டிட்டு அதோட வேலை மிக சிறப்பாக செஞ்சுது. இப்போ என்கிட்ட மெமரி கார்டே இல்லைங்க. இப்போ 2 மெமரி கார்டு 128 எட்டு வந்தேன். 2 மெமரி கார்டுமே கரெக்டான சுச்சுவேஷனில் இருக்குது. டிஜி ஆஸ்மா ஆக்ஷனும் மெமரி கார்டு கரெக்ட் ஆயிடுச்சு. அது வந்து டிஜி ஆக்ஷன் கேமராவில் இருக்கிற அந்த மெமரி கார்டு வந்து கேமராவில் போட்டால் ஃபுட்டேஜ் காட்டுது, சிஸ்டமில் போட்டால் காட்ட மாட்டேது. ஸோ அந்த கேமராவில் மெமரி கார்டு போட்டு அப்படியே வச்சிட்டேன். ஆப்பை கனெக்ட் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி GoPro ஆகும்னு நினச்சேன். GoPro ஆகலை, ஃபுட்டேஜ் ஃபுல்லாக காட்ட மாட்டேது, SD கார்டு எரர்னு காட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், SD கார்டு எரர்னு சொல்லி காட்டுது பாருங்க GoProவில். இதுதாங்க இப்போ பிரச்சனையாக போச்சு. இந்த SD கார்டு எரர்னு காட்டுறதா இப்போ பிரச்சனை. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரில. நேற்று எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாம் இதில் தான் இருக்குது, பேக்கப்பே எடுக்க முடியல. இந்த மெமரி கார்டு இதிலே தாங்க வைக்கணும், அப்படின்னா தான் வந்துட்டு எடுக்க முடியும். இங்கே பாருங்களேன், ஃபார்மேட்டிங் யுவர் கார்டு இஸ் த ஒன்லி வே டு ஃபிக்ஸ் இட் பட் இட் வில் டெலிட் யுவர் மீடியா அப்படின்னு காட்டுது. நம்மளால் அது ஃபார்மேட் அடிக்க முடியாது. என்னோடய மெமரிஸ்க்காவது நான் வச்சுருக்கணும் அப்படின்னு பார்க்குறேன், முடியலைங்க. நேற்று நம்ம அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஓட்டு வந்தது என்னோட மெமரிஸில் இருக்குது. பட் என்னால் உங்களுக்கு ஷோ பண்ண முடியல அந்த ரூட்டை. உண்மையிலே வேறு லெவல் ரூட்டுங்க அது, ரொம்பவுமே அட்வென்ச்சர்ஸாக இருந்துச்சு. நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பு சொதப்பில் எங்கெங்கேயோ போயிட்டுலாம் வந்து திரும்ப நைட்டு 9 மணிக்கு தான் பேங்காங் லேக்கே வந்தோம். நடு ரோட்டில் நின்று ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். என்னால் ஃபோனில் எடுக்க முடியலைங்க. அதுக்கெல்லாம் வந்து பெரிய கேமரா லென்ஸ் இருந்தால் தான் எடுக்க முடியும். அதையெல்லாம் என்னால் சுத்தமாக ஐஃபோன் வச்சு எடுக்க முடியல.
இதாங்க இந்த ட்ராவலில் இருக்கிறது ஏதோ ஒரு பிரச்சனை. நான் 5 TB ஹார்ட் டிஸ்க்கு மேக் எல்லாமே எடுத்து ப்ராப்பர் எடுத்து வந்தேன்னா ஒரு கார்டு ரீடர் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேங்க. அந்த 120 ரூபா கார்டு ரீடர் பண்ண வேலை இன்றைக்கி மொத்தம் ஃபுட்டேஜாக போயிடுச்சுங்க. 3 மணி நேரம் ஃபுட்டேஜு. சாரிங்க, என்னால் எனக்கு உங்களுக்கு அந்த ஃபுட்டேஜ் என்னால் காட்ட முடியல. யாராவது வந்து ட்ரை பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு டிஸ்கிட்லேருந்து நூப்ரா வேலி இப்படி ஒரு பிரிவு வரும், அது கீழே லெஃப்டில் வந்து பாருங்கள். உண்மையிலே வேறு லெவல் அட்வென்ச்சர்ஸ் உங்களுக்கு காத்திருக்குதுங்க. மேப்பில் முடிஞ்சால் நான் ஷோ பண்ணி காட்டுறேன். உண்மையிலே கிட்டத்தட்ட 7-8 ரிவர் கிராசிங்கு முழுக்க நீங்கள் வந்து வேற ஒரு கிரகத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு இடங்க அது. கடைசிக்கு என்னோடய மெமரிஸ் என் மைண்டில் இருக்குது. என் வீட்டில் என் ஒய்ஃபுக்கோ என் ஃப்யூச்சரில் என் பையனுக்கோ கூட என்னால் காட்ட முடியாதுங்க. அதை கண்டிப்பாக அவங்கள ஒரு தடவை கூப்பிட்டு வந்து அந்த இடத்த காட்டினா தான் உண்டு. ஓகேங்க, நான் இப்போ பேங்காங் லேக்லேருந்து கிளம்பி நான் உமிங்லா பாஸ் போகிறேன். சரியான ஒரு டவுன் ஆகிடுச்சுங்க. என்னால் திரும்ப வந்து விளாக் பண்ணுறதுக்கே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பேசாமல் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கிடலாமா அப்படின்ட்டு இருக்கேன். இருக்க 2 மெமரி கார்டும் போச்சு. கையிலே சுத்தமாக காசு இல்லை இன்னொரு மெமரி கார்டு வாங்குறதுக்கு. 2 மெமரி கார்டு என்னால் ஃபார்மேட்டும் அடிக்க முடியாது. நீ டர்பக் போயிட்டா வந்துட்டு ஏதாவது மெமரி கார்டு 64 GB மெமரி கார்டு வித் கார்டு ரீடோட வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணுங்க. அதை வாங்கினா தான் உமிங்லா பாஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். இல்லைனா அதுவும் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாது. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து 3D கேட்ஸு நண்பனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படமும் இங்கே தான் எடுத்தாங்க. அந்த சீட்டிங் தான் பாருங்கள். இதில் உட்காந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா 30 ரூபா கொடுக்கணும் 3 பேர்த்துக்கு. சரி 50 ரூபா 100 ரூபா நினைக்கிறேங்க. ஆமாம் 100 ரூபா கொடுக்கணும் நீங்கள் 3 பேர் உட்காந்து எடுக்கணும் அப்படின்னா. இங்கே நைட்டு வரதாங்க பெட்ரு. முழுக்க வந்து ஸ்டார்ஸ் உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் பார்த்தீங்களா பியூர் பஸ்மினா ப்ராடக்ட் சொல்லிட்டு. நேற்று நம்ம இந்த மாதிரி கரடி மாதிரி இருக்கிற மாடில் தாங்க அதிகமாக பார்த்தோம். மாடு ஆடு எல்லாமே. இது எல்லாமே ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுருந்தேன் உங்களுக்கு ஷோ பண்ணுன்னு சொல்லிட்டு. பார்க்கவே கரடி குட்டிங்க மாதிரி இருக்குங்க. இது எல்லாமே யானையா இல்லை வந்து கரடியா என்னன்னே நம்மளால் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. அங்கே பாருங்களேன் 3D கேட் சீட்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்களா. ஆல் இஸ் வெல் ₹100 for 3 person. இது நீங்கள் முழுக்க உட்காரணும் அப்படின்னா அவ்வளோதாங்க. நாங்கள் வந்து டோபோக் வந்துட்டோங்க. நம்ம வந்து இன்றைக்கி உமிங்லா பாஸ் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஐடியாவில் இருந்துச்சு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வண்டியோட பின்னாடி மாட்டியிருந்த அந்த கட்டையும் உடஞ்சி போச்சு. 2 பேகும் நம்ம சுமந்துட்டு தான் போயிட்டுருக்குறோம். நம்ம எதிர்பார்த்ததை விட வந்து இங்கே நடக்கிற ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸுங்க இது ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் கஷ்டப்படுறத வந்து இங்கே காட்டக்கூடாது அப்படிங்கிறத நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து உமிங்லா போகிறேன்னு தான் நீ காலைல முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் காலைல கிளம்பி கட்டையெல்லாம் போட்டு கட்டி எடுத்துகிட்டு வந்தால் ஒரு ஆஃப் ரோடிங் கூட தாங்களா கட்டாயம் விழுந்துருச்சு. ஸோ ஒரு அப்டேட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோவே நான் போட்டேன். சரி இதில் நான் சொல்கிறேன். நான் முடிவு பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம கஷ்டத்தை வெளியே காட்ட வேண்டாம், நம்ம படுற கஷ்டம் இதெல்லாம் தெரிஞ்சு தான் வந்திருக்கோம். அதை ஏன் வீடியோவில் காட்டிட்டு எது ஹாப்பியான மூமெண்ட்ஸ் இருக்கோ அது மட்டும் காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினச்சேன். பட் இப்போ நடக்கும் நானும் எதிர்பார்க்கல. கோப்ரோ ஃபுட்டேஜும் போயிடுச்சு. எனக்கு வ்ளாக் பண்ணுற மைண்ட் செட்டே சுத்தமாக போயிடுச்சுங்க. ட்ரை பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு வ்ளாக் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். எவ்வளோ தூரம் பண்ண முடியும்னு எனக்கு தெரில. நாங்கள் இப்போ வந்து லே போகிறோம். லே போயிட்டு பின்னாடி பார்த்தீங்களா 2 பேக் இருக்குது. ஒரு பேக் வந்து விவேக் ஷோல்டரில் மாட்டிருக்கேன், இன்னொரு பேக் வந்து நான் முன்னாடி மாட்டியிருக்கேன். சரியான ஆஃப் ரோடிங்காக இருக்குது, நம்மளால் வண்டி ஓட்டவும் முடிய மாட்டேது. ஸோ லே டர்பர்க்லேருந்து 118 கிலோமீட்டர் சம்திங் காட்டுது. லே போயிட்டு ஏதாவது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் 4 மணிக்கு ஓப்பனில் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளால் ரீச் பண்ண முடியாது. மணி இப்போ 12 ஆச்சு. 1 2 3 4 மணி நேரம் இருக்குது. 112 கிலோமீட்டர் ஃபுல்லாக ஆஃப் ரோடிங். நம்ம சக்தி போயிட்டு சக்திலேருந்து கருவிலேருந்து லே தான் போகணும். ஸோ அந்த டைப்பில் போயிட்டு 4 மணிக்குள்ளே ரீச் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து பார்சல் போட்டுடலாம். இல்லை அப்படின்னா வாய்ப்பு இல்லை. மறுபடியும் ஒரு நாள் ஸ்டே அங்கே எடுக்கணும். எடுத்து அதுக்கு அடுத்த நாள் உண்மைங்களா போக முடியுமான்னு தெரியல. 232 கிலோமீட்டர் காட்டுது. எல்லாமே நம்மளுக்கு ஒரு கஷ்டமாகவே அமைஞ்சிருச்சுங்க. அந்த ஒரு டாப் பாக்ஸ் உடஞ்சது ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ தூரம் நம்மளை வந்து பழி வாங்குன்னு தெரில. அதை பற்றி யோசிக்கவே இல்லை. டாப் பாக்ஸ் உடஞ்சதுன்னா அடுத்த வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற சுத்தமாக நான் வந்து பிளான் எல்லாம் பண்ணிட்டேன். யாருங்க நினச்சா டாப் பாக்ஸ் உடையும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினச்சி நான் வரவே இல்லை. நான் வேறு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. நம்ம ரோட் ஃபேஸ் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், இல்லைனா வந்துட்டு இங்கே வந்து சாப்பாட்டு பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி யோசனை தவிர டாப் பாக்ஸ் உடைய நான் யோசிக்கவே இல்லை. ஏன்னா எல்லாமே புதுசு. பிளாஸ்டிக் டாப் பாக்ஸ் யாரும் வாங்காதீங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன். பிளாஸ்டிக் டாப் பாக்ஸ் வாங்காதீங்க. வாங்கினாலும் இந்த மாதிரி ஆஃப் ரோடிங் எட்டு வராதிங்க. நான் வாங்கினது பெரிய ஜிஎஸ்பி. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்களோ அதோட கம்மியாக தான் வெயிட் வச்சுருந்தேன். இருந்தாலும் ஆஃப் ரோடிங்கில் எனக்கு சுத்தமாக தாங்கலை. நிறைய பேர் டாப் பாக்ஸ் போட்டு போய் தான் இருக்கிறாங்க.
ஸ்டட்ஸ்ன்னு நினைக்கிறேன். பட் அவங்களுக்கெல்லாம் தாங்குது, நம்மளுக்கு தாங்கலை. சரி ஓகேங்க, நான் லே போயிட்டு முடிஞ்சால் இப்போ பார்சல் போடுறேன். இல்லை அப்படின்னா ஒரு நாள் வெயிட் பண்ணி அடுத்த நாள் காலை தான் பார்சல் போட்டாகணும். லேயில் போய் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறேங்க. எனக்கு வந்து மோட்டோ விளாக் பண்ணுறது கேமராலாம் இருக்குது, மெமரி கார்டு எதுவும் இல்லை. போய் எதாவது ரெக்கவரி பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு நீங்கள் லேயில் உட்காந்து பார்க்கணுங்க. 2-3 சாஃப்ட்வேரை போட்டு நான் ரெக்கவர் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 50% ஃபுட்டேஜ் கிடச்சா கூட ஹாப்பி தான். போலாங்க. We are at 17,688 ஃபீட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சங்லங்லா பாஸுங்க. இங்கே ஹெவி ஸ்னோஃபாலாக இருக்குது. என்னால் வந்து ஹெல்மெட்டை வந்து கழட்ட முடியல, டப்பால்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது. கடைசியில் நம்ம ஐஸ் மவுண்டெயினை பார்த்துட்டேங்க கிட்டக்க. வேறு லெவல். நான் பின்னாடி இருக்கிறது ஐஸ் மவுண்டெயினுங்க. நம்ம சங்லங்லா பாஸும் வந்து ரீச் பண்ணிட்டோம். இருக்கிற ஒரே வருத்தம் என்னால் கோப்ரோவில் வீடியோ எடுக்க முடியல தான் வந்த இடத்த. ஸோ ஹிந்தியில் எழுதியிருக்கு. பட் இது வந்து சங்லங்லா பாஸ் 17,688 ஃபீட். கம்ப்ளீட் ஐஸ் மவுண்டெயின். நல்ல ஒரு ஸ்னோ மழை பெய்யுதுங்க. அங்கே பாருங்க சங்லங்லா. லே பார்த்தீங்கன்னா இன்னும் 75 கிலோமீட்டர் இருக்குங்க. இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது மேலே. சங்லங்லா ரிலேட்டட் டு டெம்பிள். சங்லங்லா பாபா டிவைன் கார்டியன் ஆஃப் தி பாஸ் டெம்பிள் பி பிளஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜிங்ரல் 14 கிலோமீட்டர், கரு 42, உப்சி 65, ஹெமிஸ் 48, லே 75, கார்கில் 310, மணாலி 410, ஸ்ரீநகர் 526. வாவ், போலாங்க. நம்ம டோபோக்லேருந்து கிளம்பிட்டோம். எனக்கு முன்னாடி பார்த்தீங்களா கம்ப்ளீட் ஐஸ் மலைங்க. ஸ்னோஃபால் ஆகிட்டுருக்கு, தெரியுதா? என்னோடய ரைடிங் ஜாக்கெட் மேலே முழுக்க வந்து ஸ்னோஃபால் ஆகிட்டுருக்கு. இது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் போகிற வழியில் வந்துட்டு இப்படி ஒரு ஐஸ் மலையை பார்ப்போம், ஸ்னோஃபாலை பார்ப்போம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. வேறு லெவலில் இருக்குங்க. காட்டுறேன் பாருங்க. இங்கே பார்த்தீங்களா கம்ப்ளீட் ஐஸ் மலைங்க. வாவ். நீங்கள் கரு வழியாக போகிறதுங்கிறது வந்துட்டு, அதான் டோபோக்லேருந்து கரு ரோடு, அந்த ரோட்டை எடுத்தீங்க அப்படின்னா யூ வில் ஃபீல் உண்மையிலேயே அவங்கள வந்து பதக்க வைக்கிறீங்க ரோடு. அந்தளவுக்கு மோசமான ரோட்ஸு. கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர்ஸாக வந்துட்டுருக்கோம். கம்ப்ளீட் ஆஃப் ரோடிங்க. ஸ்னோஃபால். வேறு லெவலில் இருக்குங்க. என் தலையில் பாருங்களேன் ஸ்னோ ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் நம்ம இங்கே நிற்க வேண்டாம், நம்ம அப்படியே கிளம்பலாங்க. சரியான கூலாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி மெடிக்கல் கேம்ப்பு, பின்னாடி வந்து மிலிட்ரி ஏரியா இருக்குது. போக மாட்டேதே. ஓகேங்க, நான் அப்படியே கிளம்புறேன்.